எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 249வது வீடியோ. இதுவும் ஒரு சக்ராவை பற்றின அதோட குணாதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நான் சக்ரா ஹீலிங் கிளாஸை பற்றி நிறைய சொல்லிட்டேன், ஆடெல்லாம் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு அதோட விஷயம் போய் சேர்ந்துருக்கு. இந்த சக்ரா ஹீலிங் கற்றுக்கிட்டாலே நமக்கு வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்துக்கும், அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயம் போய் சேரணும். ஏன்னா சக்ரா ஹீலிங்கெல்லாம் சும்மா யூடியூப்பில் பண்ணி போட முடியாது. ஓகே, இப்போ நான்லாம் பேசுகிறேன்னா அதெல்லாம் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம். அதை தான் நம்ம சோஷியல் மீடியாவில் சொல்ல முடியும். அதே சமயத்தில் சில விஷயங்கள்லாம் குரு முகாந்திரம் தான் கற்றுக்கணும், குருக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். சிலதெல்லாம் நம்ம 1-to-1 நேரடியாக வச்சுக்கணும், கிளாஸ் நடத்தணும். இப்போ 1-to-1க்கு வழி இல்லை, எல்லாம் கூகுள் மீட்டு ஜூம் மீட்டுன்னு ஓடுது. சரி, கொரோனா வந்ததுக்கப்புறம் கிடைச்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதுவும், ஆன்லைன்லையாவது சொல்லுவோம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஆன்லைனில் சொல்கிறதுல கூட நிறையா எஃபெக்ட் இருக்குது. இப்போ ஆன்லைனில் நான் எனர்ஜி அனுப்புனா கூட அது உங்களை சேருது. ஏன்னா என்னோடய குரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவர் அனுப்புகிற எனர்ஜி எனக்கு சேருது. ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன்னா 2-3 நாளைக்கு ஹாப்பியாக இருப்பேன். அவரோட அந்த எனர்ஜி நம்மளை அவ்வளோ தூரம் நல்ல விதத்தில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறதுல தப்பு இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனால தான் நான் இந்த சக்ரா ஹீலிங்கெல்லாம் சரி ஆன்லைனில் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், சும்மா நம்ம வீடியோவை பார்த்தோம், கிளிக் பண்ணோம், இல்லைன்னா ஒரு லைக் போட்டோம் அப்படிங்கிறத அதோடு நிறுத்திக்காமல் எல்லாருமே சக்ரா ஹீலிங் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், பாசிட்டிவாக நல்ல மாற்றங்கள் வர்றதை பாருங்கள், அனுபவிங்க, சந்தோஷமாக வாழுங்க. அதுதான் என்னோடய மெயின் எய்ம். ஓகே, அதனால தான் இதை பற்றி திருப்பி நிறைய இடத்துல சொல்கிறேன். ஏன்னா இப்போ வாழ்க்கையில் ஒட்டுமொத்த ஆளுங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வியாதி உடம்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மனசில் ரொம்ப வேதனை, சஞ்சலம், மகிழ்ச்சியின்மை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடுது. ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம சக்ராவை ஹீல் பண்ணால் நல்லபடியாக ஆகும், மாறும் அப்படின்னு சொல்லும்போது அதை கற்றுக்கிறதுல என்ன கஷ்டம்? நிறைய பேர் வெளியில் இருக்கவங்கலாம், அதாவது நிறைய பேர் 1 லட்சம் ரூபாயெல்லாம் வாங்குகிறாங்க சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறதுக்கு, ஆன்லைனில் கற்றுக் கொடுக்குறதுக்கு. நேரடியாக கூட கிடையாது. நமக்கு அதெல்லாம் அந்த மாதிரி பேராசையெல்லாம் எனக்கு கிடையாது. அதனால தான் ஒரு நாமினல் அமௌண்ட் வச்சு எல்லோரும் வாங்க, நிறைய பேர் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான். எனக்கு இப்போ 10,000ன்னு சொன்னால் கூட 2 பேர் வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் நான் அவ்வளோ ஹை லெவலுக்கெல்லாம் வேணும்னே நான் போகாதது காரணம், கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாகும்போது நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் கற்றுக்குவாங்க. அப்போ நிறைய பேர் அதனால் பிரயோஜனப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையினால தான் அமௌண்ட்டெல்லாம் குறைவாக வச்சுருக்கேன். ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு கீழே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்குண்டான செலவுகள் இருக்குது. அதனால தான். ஓகேயா, அது மட்டும் இல்லை, சும்மா நமக்கு சொல்லி கொடுக்கறது அது எனக்கும் நல்லதில்லை, அதை ரிசீவ் பண்ணுற உங்களுக்கும் நல்லதில்லை. ஓகேயா, இப்போது இன்றைக்கி நம்ம என்ன சக்கரா எடுத்துக்கலாம்? அநாகத சக்கரா எடுத்துக்கலாம். அநாகத சக்கராங்கிறது எங்கே இருக்குது? நெஞ்சில் இருக்குது. இந்த நெஞ்சு பாகத்தில் உள்ளே இருக்குது. உள்ளேன்னா பிராணிக் பாடியோட பார்ட்டு தான் அநாகத சக்கரா. சுஷும்னா நாடியில் இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போது சுஷும்னா நாடியில் 7 சக்கராஸ் இருக்குது. தலை உச்சியில் இருக்க சகசிராரத்தை நம்ம எப்போவுமே விட்டுடுவோம். ஏன்னா சகசிராரங்கிறது ஹையஸ்ட்டு லெவல் சக்கரா. அதனால தான் அதுக்கு 1000 இதழ் உள்ள தாமரை அப்படின்னு ஒரு உவமை சொல்லியிருக்காங்க. அது ஹையர் லெவலோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சக்கரா.
ஓகே, அது வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுமானா கட்டாயமாக ஹெல்ப் பண்ணும். நம்ம ஆன்மீக ரீதியாக எப்படி வளர்கிறோங்கிறது இந்த சகசிரார சக்கரம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். ஆனால் நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த சம்சார சாகரத்தில் கடந்து உழல்றவங்களுக்கு இம்மீடியட்டாக ஏதாவது ரிலீஃப் வேணும், எனக்கு இந்த உடல் உபாதையிலிருந்தெல்லாம் கொஞ்சம் விடுதலை கிடைக்கணும், மனசு நிம்மதியாக சாப்பிடணும், மனசு நிம்மதியாக வாழணும், மனசு நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ எடுத்த உடனே சகசிராராவை பற்றி நான் க்ளீன் பண்ணி ஹீல் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லி போகிறதுல அர்த்தம் இல்லை. நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் எல்லாம் பார்த்துட்டோம். மணிபூரகத்தை பற்றியும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்தது அநாகத சக்கரா. அநாகதங்கிறது இந்த செஸ்ட் ரீஜன், நெஞ்சு பகுதியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு சக்கரா ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதை சுற்றி இருக்க ஆர்கன்ஸ்க்கு, அவயவங்களுக்கு அது எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுனா நம்ம ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதுதான் அதோட சீக்ரெட். ஓகே, இப்போ சக்ரா ஹீலிங் எதுக்கு பண்ணணும்? அந்த சக்ராவில் இருக்க அடப்பு, இல்லைன்னா அது ரொம்ப லோவாக பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா, இல்லைன்னா ரொம்ப ஹையாக பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா எல்லாமே தகராறு. அதனால் அது எல்லாத்தையும் சரி பண்ணி நல்ல மீடியமாக ஆப்டிமம் லெவலில் அதை ஒர்க் பண்ண வைக்கிறது தான் சக்ரா ஹீலிங். ஓகேயா? ஸோ இப்போது அநாகத சக்கரம்னா நெஞ்சில் இருக்குது. அப்போ நெஞ்சில் இருக்குங்கும்போது என்னென்ன ஆர்கன்ஸ் நம்ம நெஞ்சு பகுதியில் இருக்குது? ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, இந்த சுவாச குழலோட இந்த இப்படி நேராக ட்ரக்கியாம்பாங்க, இது வந்து ரெண்டாக பிரியும், 2 லங்ஸுக்குள்ளே போகிற மாதிரி ப்ராங்கை. அப்போ இந்த ப்ராங்கையில் இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வந்ததுன்னா ப்ராங்கைட்டிஸ் அப்படிங்கிறோம். லங்ஸுனால் டிபி வரலாம், அலர்ஜி, மூச்சு விடுறதுல கஷ்டம், அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரலாம், நோய் நொடிகள் வரலாம், ஆஸ்மா வரலாம். ஓகே, அப்போ ஹார்ட்டு, லங்ஸு, இந்த ப்ராங்கை, அதுக்கப்புறம் தைமஸ், அதான் இங்கே நெஞ்சில் ஒரு போன் இருக்குது, செஸ் போன்பாங்க, செஸ் போனு அல்லாமல் தைமஸ் கிளாண்டு, ஒரு கிளாண்டு இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது, தைமஸ் கிளாண்டு. அதுக்கப்புறம் செஸ்ட் ரீஜன் முடிஞ்சிருச்சுன்னா இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஷோல்டர், தோள்பட்டை, அதுக்கப்புறம் கைகள், இந்த ஏரியா மட்டும்தான் நம்ம அநாகத சக்கராவோட ஆட்சிக்குட்பட்டது மெயினாக. அப்போது ஃபிசிக்கலாக அநாகத சக்கரா சரியில்லைன்னா நமக்கு ஃபிசிக்கலாக என்னென்ன உபாதைகள் வரும்? ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வரும், ஹார்ட் டிசீஸ் வரும், லங் டிசீஸ் வரும், டிபி வரும், ஆஸ்மா, அலர்ஜி. இந்த தைமஸ் சரியாக ஒர்க் பண்ணாட்டினா இம்யூன் சிஸ்டத்தில் கோளாறு வரும். அப்புறம் ப்ரெஸ்ட்டில் கோளாறு வரும். ஓகே, இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரிலாம் எது வந்தாலுமே நம்ம கடைசியில் இந்த துக்கத்தில் இருந்த நமக்கு உடம்பும் சரியில்லாமல் போகுது, மனசும் சரியில்லாமல் போகுது. அப்போ இந்த துக்கத்தை மாற்றுறதுக்காக தான் நிறைய பேர் போய் இந்த ட்ரக்குக்கு அடிமையாகிறாங்க. ஓகே, அதுவும் கெடுதல், அதுவும் அவங்க வாழ்க்கையே அழிச்சிடக்கூடிய பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா? ட்ரக்குக்கெல்லாம் அடிமையான அது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் தான் ஃபிசிக்கலாக, அதாவது உடம்பு அளவில் நமக்கு உபாதைகள், உபத்திரவங்கள், நோய்கள் வருது. எப்போது? அநாகத சக்கரா சரியாக இயங்காட்டினா. சரி, உடம்பு அளவில் இந்த விஷயங்கள் எல்லாம் பாதிக்குது. அப்போ மனசளவில் எப்படி? உடம்பில் என்ன பாதிப்பு இருந்தாலும் அது மனசை ரொம்பவே பாதிக்கும். ஆக்சுவலாக அது வந்து மாற்றி சொல்லணும். இந்த மனசில் இருக்க விவகாரங்கள் இருக்கு இல்லையா, உணர்ச்சிகள், அந்த இமோஷன்ஸு, ஃபீலிங்ஸு, அந்த நெகட்டிவ் உணர்ச்சிகள்னால தான் இந்த உடம்பே பாதிக்கப்படுது. ஏன்னா நெகட்டிவாக இருக்க உணர்ச்சிகள், உணர்வுகள் நம்ம நெஞ்சில் போய் அடைஞ்சு அந்த அநாகத சக்கரா சரியாக இயங்காமல் இருக்கும்போது அது உடல் உபாதைகளாக பரிமளிக்குது. பரிமளிக்குன்னு சொல்லக்கூடாது, வெளியே வருது, வெளிப்பாடாகுது. ஓகே, அதாவது டிசீஸை பற்றி சொல்லும்போது ஏன் பரிமளிக்குதுன்னு சொல்லணும்? அது நல்ல ஒரு மனம், நல்ல காரியத்துக்கு தான் அது. அப்போது
டிசீஸ் எல்லாம் உடம்புல வெளியே வருது. ஓகே, அது ரெண்டுமே இன்டர் கனெக்டட். உடம்பில் டிசீஸ் வந்தால் மனசை பாதிக்குது, மனசில் டிசீஸ் மனசை பாதிக்கிற விஷயங்கள் நடக்கும்போது அந்த மாதிரி குணங்கள்லே நம்ம ஊறி கிடந்தோம்னா, நெகட்டிவ் குணங்கள்லே ஊறி கிடந்தோம்னா அது கட்டாயம் உடம்பையும் பாதிக்கும். ஓகே, அதுதான் இந்த சக்ரா ஹீலிங் ரொம்ப முக்கியம்னு நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ மனசளவில் என்னென்ன பாதிக்கும், அதாவது ஹார்ட் சக்ரா அல்லனா அநாகத சக்ராவுக்கு உண்டான குணங்கள் என்னென்ன தெரியுமா? செல்ஃப் லவ்னால் தன்னைத்தானே நேசிக்கணும். எப்போ ஒருத்தனுக்கு தன்னைத்தானே நேசிக்க தெரியுதோ அவனுக்கு தான் மற்றவங்களையும் நேசிக்க தெரியும். ஓகே, ஸோ முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? செல்ஃப் லவ். என்கிட்ட நிறைய கெட்ட குணங்கள் இருக்குது தெரியும் நமக்கு, ஆனால் கூட நம்மளே நம்ம வெறுக்கக்கூடாது. நம்மளே நம்ம வெறுத்தோம்னா மற்றவங்க எப்படி நம்மளை ஸ்நேகிக்க முடியும் இல்லையா? ஸோ செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போது அநாகத சக்கரா பக்கம் ஆகிட்டுனா என்ன அர்த்தம்? செல்ஃப் லவ்வே இருக்காது. செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் லவ் அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டாவது, இந்த அநாகத சக்கரத்துக்கு பாக்கி நல்ல குணங்கள் என்னென்னா சிம்பதி, எம்பதி, கம்பேஷன், அதாவது பரிவு, பாசம், இரக்கம், ஈவு, இரக்கம், பரிவு, பாசம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் இந்த ஹார்ட்லேருந்து வரக்கூடிய இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் யாருக்கு இருக்கும்? அநாகத சக்கரா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணவங்களுக்கு தான் இருக்கும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் நம்ம தமிழ்நாடு. ஓகே, அதனால் அந்த ஈவு இறக்கங்கிறதெல்லாம் நமக்கு வேணும். அது இல்லாட்டினா வளர்த்துக்கணும். நமக்கு நேச்சுரலாகவே இயற்கையாகவே அந்த குணங்கள் வந்து அமையணும். இப்போ அநாகத சக்கரா சரியாக இயங்கலைன்னா இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்காது. அதாவது இப்போ ரோட்டில் நம்ம போகிறோம், ஒரு நாய் செத்து கிடக்குது, ஒரு பூனை அடிபட்டு கிடக்கு, ஏதோ வண்டி அது மேலே ஏறி போயிருக்கு, ஒரு காக்கா எலக்ட்ரிக் லைனில் செத்து அப்படியே கீழே கிடக்கு. அதை பார்க்கும்போது அது யார் வீட்டு நாயோ யார் வீட்டு பூனையோ, ஐயோ பாவம், பார்க்கும்போது நமக்கு ஐயோ பாவம்னு தோணுதில்ல. அந்த ஐயோ பாவங்கிற அந்த பரிவு அது வேணும். அது இல்லாத மனசுங்கிறது ஒரு மனசே கிடையாது. அந்த மனசு இருக்கவன் மனுஷனே கிடையாது. ஏன்னா அது அவனோட மனசுங்கிறது ஒரு வறண்ட பாலைவனம், ஒரு டெசர்ட். அதில் எதுவுமே முளைக்காது. இப்போது அகமதாபாத்தில் நடந்த ஏர் கிராஷ் பார்த்தோம், நியூஸில் பார்த்தோம், கேட்டோம். அப்போது கொஞ்ச நேரத்துக்கு அது எப்படி நம்ம மனசை அலட்டி எடுத்துருச்சு. என்னெல்லாம் நினச்சி லண்டன் போனாங்களோ, என்னெல்லாம் பிளான் பண்ணாங்களோ, என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ அதில் அப்படின்னு ஒன்றா நினைக்க ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. அதுக்கு பேர் சிம்பதி. அதாவது அவங்கள பற்றின எந்த விஷயமும் நமக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. 241 ஒரு ஆளை தவிர பாக்கி எல்லாருமே இறந்துட்டாங்க. 241 பேசஞ்சர்ஸ் டைடு அப்படின்னு கேட்கும்போது நெஞ்சு அப்படியே தகர்ந்து போகுது. ஓகே, ஆனால் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஈவு இருக்குது, இறக்கம் இருக்குது, நம்ம கஷ்டப்படுறோம், மனசளவில் கஷ்டப்படுறோம். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது? மறந்துடுறோம். அது சிம்பதி. எம்பதிங்கிறது நம்ம கூடயே நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க கஷ்டப்படும் போது நம்ம மனசு படுற கஷ்டத்துக்கு எம்பதின்னு பேர். அதாவது தெரியாதவங்க கஷ்டப்படும் போது அதை கேட்கும்போது நமக்கு மனசுக்குள்ள வருத்தம் இருக்குது, அது சிம்பதி. நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க கஷ்டப்படும் போது மனசு இருந்தால் அது எம்பதி. இந்த சிம்பதி, எம்பதி, யூனிவர்சல் லவ் அண்ட் பிரதர்ஹுட், கம்பேஷன், இது எல்லாமே ஒரே விஷயம். அதாவது அன்பு, பரிவு, பாசம், இரக்கம், அப்படி அழகழகாக சொல்லி வச்சுருக்காங்க தமிழில். இந்த குணங்கள் எல்லாம் வேணும்னா அநாகத சக்கரா நல்ல விதத்தில் ஒர்க் பண்ணணும். அது ஒர்க் பண்ணாட்டினா அப்போ என்னென்ன குணங்கள்? செல்ஃப் லவ் இருக்காது,
என்னென்ன விதத்தில் மனசு கோணலாக போகும். அதாவது பொறாமை. இந்த அன்பு, பரிவு, பாசம், இரக்கம் இல்லாட்டினாலே அவன் மனுஷன் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேலே பொறாமை. மற்றவங்களாம் 4 பேர் நல்லவங்க வாழ்கிறாங்கன்னா அதை பார்க்கும்போது பொறாமை. எனக்கு இல்லையே, அவங்ககிட்ட 2 கார் இருக்குது, இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, என்கிட்ட இல்லையே, எனக்கு கடவுள் கொடுக்கலையே. அப்போ ஜெலஸ், பொறாமை, போட்டி, பொறாமை, கோபம், வன்மை, வயலன்ஸு, அதெல்லாம் நெகட்டிவ் குவாலிட்டிஸ். ஒரு நல்ல படியாக நல்ல மனசுள்ள ஒருத்தனுக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வெளியே வராது. நிறைய நேர்மறை எண்ணங்கள்ங்கிறதே கிடையாது, எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள் தான். எப்போது அநாதக சக்கரா சரியாக ஒர்க் பண்ணாட்டினா. ஓகே. பொசசிவ்னஸ் சிலவங்களுக்கு இந்த போட்டி பொறாமைங்கிறதெல்லாம் ஒன்று. பொசசிவ்னஸ்னா ஒருத்தவங்க மேலே ரொம்ப அன்பு. என் குழந்தை எங்கிட்ட தான் பேசணும், இல்லைன்னா என் மனைவி எங்கிட்ட மட்டும்தான் பேசணும். பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துட்டாங்களே, ஏதோ ஒரு வார்த்தை கேட்டாலே அவனுக்கு சந்தேகம், கோபம். மனைவிக்கும் அப்படி தான். என் ஹஸ்பண்டு வேறு யார்கிட்ட அப்படி சிரித்து பேசுகிறாரு, அப்படி என்னங்க உங்களுக்கு, உடனே அங்கே சண்டை. அந்த மாதிரியெல்லாம் ஓவர் பொசசிவ்னஸ்ஸு. இந்த அதாவது பவுண்ட்ரிஸ் போடுறதில் பிரச்சனை. இந்த பவுண்ட்ரிஸ்னால் என்ன, ஒரு எல்லை, ஒரு சுற்று வட்டம், இது என்னோடய வட்டம். அப்போது அந்த வட்டத்துக்குள்ளே எத்தனை பேரை அலோவ் பண்ணலாம், எத்தனை பேரை எங்கே நிறுத்தணும், அதாவது யாரை எங்கே எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அநாகத சக்கரா ஒர்க் பண்ணாட்டினா புவர் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். புவர் பவுண்ட்ரிஸ்னால் என்ன, எல்லாருக்கிட்டையும் ஒரு சகஜமாக ஒரே போல் பழகிறது. அப்படி எப்படி பழக முடியும்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்குது, அந்த லெவலில் வச்சுக்கணும். அதுக்கு தான் பவுண்ட்ரிஸ்ன்னு பேர். இப்போது கொரியர்காரன் வரான், நம்ம நல்ல ஒரு விஷயந்தான், நமக்கு வேணுங்கிற விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வரான், அதுக்காக நம்மளை வீட்டுக்குள்ளே வரைக்கும் உட்கார வச்சு நம்ம பேசிகிட்ருக்கோமா? இல்லை, வெளியே வச்சு அங்கேயே பேசி சைன் பண்ணி அனுப்பிடுவோம். நமக்கு வேண்டப்பட்டவங்க, ரிலேட்டிவ்ஸு, சொந்தக்காரவங்க கூட பிறந்தவங்க வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே நேராக உள்ள வரைக்கும் கூட்டிகிட்டு வரோம். அப்போது யாரை எங்கே நிறுத்தணும்னு தெரியணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு குணம். ஓகே, அது ஒன்று. அது சிலவங்களுக்கு ரொம்ப ஒரு ஷைனஸ்னால் என்ன, வெக்கம்னா என்ன, இதை மற்றவங்கள்ட்ட ஃப்ரீயாக பேச முடியல. லோன்லினஸ், அதுக்கெல்லாம் வேறையும் பல காரணங்கள் இருக்கும். ஆனால் லோன்லினஸ், எப்போ சிலவங்களாம் தனியாகவே இருப்பாங்க, தனிமை விரும்பி அப்படிம்போம். தனியாக இருக்கிறதுல தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏதோ மனக்கோட்டை கட்டிக்கிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி கிரிட்டிக்கல் ஆட்டிடியூட்னால் எப்போ போகிற மற்றவங்கள குத்த சொல்கிறது, குறை சொல்கிறது, எதுலேயுமே ஒரு கெட்டதை பார்க்குறது, பெசிமிஸ்ட் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி. அது ரெண்டாவது இரிட்டபிலிட்டினா சல்லுன்னு விழுறது, கோபம், எரிஞ்செறிஞ்சு விழுறது. அவங்களுக்கே தெரியாது ஏன் அவங்க இப்படி எரிஞ்செறிஞ்சு விழுறாங்கன்னு. கொஞ்ச நாள் ஆனால் அதுவே அவங்க சுபாவமாக மாறிடும், அவங்க குணமாகவே மாறிடும். எப்போ பாரு எரிஞ்சு விழறது. அப்போ என்ன ஆகும், 4 பேர் அவங்க பக்கத்தில் போகிறதுக்கே இஷ்டப்பட மாட்டாங்க, பேசுகிறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க. அதனாலேயே லோன்லினஸ் வரும். பாருங்கள், இந்த குணங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டட். ஓகே. ஸோ இதெல்லாம் மாறி நல்லபடியாக இருக்கணும்னா அவங்க அநாகத சக்கரா நல்லபடியாக ஒர்க் பண்ணணும். ஓகே. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க சக்கராஸ் எல்லாம் ஹீல் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கிற நாள், கொஞ்ச நாள் ஆனால் கூட தப்பே இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்து நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்ம முக்தி அடையணும். வாழ்க வளமுடன்.